சாட்டர்டே அப்படின்னாலே நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது எவிக்ஷன் தாங்க. அதாவது இவங்க இப்போ போவாங்களா அப்போ போவாங்களா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு போட்டியாளராக ரம்யா ஜோ இவங்க விளங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வாரமாவது இவங்க வெளியேறுவாங்களா அப்படின்னா அதில் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறானுங்க. என்னன்னா வியானா கூட வெளியேற வாய்ப்பு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங் இருந்ததுல அதில் மண்டேல அவங்க பேரே காட்டலையா அப்படின்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னொன்று வந்து கமருதினே அனுப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இதெல்லாம் ஸ்ப்ரெண்டிங் த நியூஸ் தான். அதே மாதிரி ஒன்றா இரண்டா அப்படிங்கிறது தாங்க கேள்வி. என்னை பொறுத்தவரையும் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் பண்ணால் அது அன்ஃபேர். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்பு பீப்புள் நாமினேஷனே பண்ணப்படலை. ஏன்னா அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சார்பு மக்கள் மட்டுமே நாமினேஷனுக்கு வந்து அதிலிருந்து 2 விக்கெட் எடுப்பது சரியா அப்படிங்கிறது கண்டிப்பாக என்னுடைய கேள்வியாக இருக்குது. இதை விஜய் சேதுபதி பார்த்துக்கணும். எவனா சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன் அப்படியே இன்றைக்கி பயங்கர ரோஸ்ட் இருக்குது, பயங்கர இது இருக்குது. எல்லாம் பண்ணுங்கய்யா. நீங்கள் என்ன ஒரு மனநிலைன்னு தெரில. ரோஸ்ட் பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணுங்கள். நீங்கள் ரோஸ்ட் பண்ணத்தான் வெற்றியாளர் உருவாகுவார் அப்படிங்கிறது பிக் பாஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுங்கிற பரபரப்புடன் நம்ம காத்துக்கிட்டு இருக்கும்போது சாட்டர்டே எபிசோடுடைய அந்த என்ன ஆயிடுச்சு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றா இரண்டாங்கிற அப்டேட்டையும் நான் நெடுநாட்களாக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஹாப்பி செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். அந்த விஷயத்தையும் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எது ரம்யா ஜோ எவிக்ட் ஆகிறது எனக்கு ஹாப்பி தான்.